வணக்கம். என்னோட பேர் நரேந்திர போஸ், சேலம் பூம்புகார் மேனேஜர். நம்ம வந்து இந்த சேலம் பேனல்னு சொல்லிட்டு ஒரு சேலம் சொவினியர் கிஃப்ட்ன்ற மாதிரி, சேலத்துக்குன்னு ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நிறைய பேர். அதுக்காக டிசைன் பண்ணப்பட்ட ஒரு இது. இதில் பார்த்தீங்கன்னா சேலமை சுற்றி வந்து மலைகள் சூழ்ந்திருக்கிற ஒரு பகுதின்றதுனால மலைகளோட இதை வந்து தொடர்களை நம்ம போட்டிருப்போம். அதே போல் ஏற்காடு ஹேர்பின் பெண்டு அதை நம்ம காமிச்சிருப்போம். அருவிகள் நிறையா நம்மளது இருக்கிறதுனால நம்ம மேலேருந்து வரக்கூடிய கிளியூர் ஃபால்ஸ் அந்த அருவி அதோடது இருக்கும். நம்மளோட வைல்டு அனிமலாக இருக்கக்கூடிய பைசன் அதோட இமேஜ் நம்ம இதில் கொண்டு வந்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கைலாசநாதர் கோயிலில் இருக்கக்கூடிய ஸ்டோன் ஸ்கல்ப்சரு. அந்த யாழி வாயில கல் இருக்கும், அதை உருட்டுற அளவுக்கு இருக்கும். அந்த காலத்துலேயே அந்த மாதிரியான ஒரு நுணுக்கமான வேலைப்பாடுகளோடு செஞ்சுருப்பாங்க. அதை பிரதிபலிக்கிற மாதிரி இது நம்ம வந்து சங்ககிரி மலைக்கோட்டை, அந்த மலைக்கோட்டையை இது பண்ணுறதுக்காக. ரெண்டாவது இது வந்து நம்ம 16 கண் மேட்டூர் டேமு அதோட செம்மன். இது பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மியூசியமில் இது நீங்கள் வெளியில் நீங்கள் பார்க்க முடியும். இது என்னன்னா 13ஆம் செஞ்சுரியில் வந்து சேந்தமங்கலத்தில் இது வந்து ஒரு வீரக்கல்னு சொல்லிட்டு இது ஒன்று வச்சுருக்காங்க. இது என்னன்னா ஒரு புலியை வந்து ஒரு வீரர் குத்திட்டு இருக்கிற மாதிரியான ஒரு இது வந்து ரொம்ப ஃபேமஸான அந்த காலத்தில் வந்து பேசப்பட்ட ஒரு விஷயம். அதே மாதிரி மாமரம், நம்மளை சேலமோட மாமரங்கள் அதோட மாம்பழங்கள்லாம் தொங்குற மாதிரி அதோடது நம்ம சேலம் மேப்பையும் போட்டு இதெல்லாம் ஒரு இதாக வச்சு நாங்கள் ஒரு இது பண்ணியிருக்கிறோம். இது இந்த தடவை நியூவாக நம்ம டிசைன் பண்ணி நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த எக்ஸிபிஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸோட நேஷனல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் வீக்னு சொல்லிட்டு அவங்கள அந்த ஹேண்டிகிராஃப்ட் ஆர்டிசன்ஸை வந்து கௌரவப்படுத்துறதுக்காகவும் அவங்களோட நினைவு கூறுதலுக்காகவும், ரெண்டாவது ஆர்டிசன்ஸை பற்றின விழிப்புணர்வுகளை வந்து கஸ்டமர்ஸ்க்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நம்ம மக்களுக்கு கொண்டு வரதுக்காக இந்த மாதிரியான ஒரு எக்ஸிபிஷன் இந்த 1 வீக் பண்ணியிருக்கோம். 8ஆம் தேதியிலேருந்து ஆரம்பித்து 14ஆம் தேதி வரைக்கும் இந்த எக்ஸிபிஷன் இருக்குது. இதில் வாங்கக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் 10% டிஸ்கவுண்ட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். நன்றி. என் பேர் டாக்டர் ராஜா ஸ்தபதி. நான் பஞ்சலோக விக்கிரகங்கள் தயார் பண்ணுறதுல இந்தியாவில் தேசிய விருது, உலக விருதுலாம் வாங்கியிருக்கேன். என்னுடைய குருகுலத்து பேர் பாலமுருகன் உலோக சிற்பசாலை. பாலமுருகன் உலோக சிற்பசாலை நிறைய மாணவர்களுக்கு மத்திய அரசாங்கம் மூலமாகவும் மாநில அரசாங்கம் மூலமாகவும் மாணவர்களுக்கு முறைப்படி பயிற்சி கொடுத்துருக்கோம். அந்த பயிற்சி மூலமாக நிறைய மாணவர்களை உருவாக்கி இன்னைக்கு உலகம் பூரா இந்த விக்கிரகங்கள் தயார் பண்ணக்கூடிய சிற்பக்கலை கூடத்தில் நிறைய டெவலப்மெண்ட் ஆகியிருக்காங்க. அவங்கள குறிப்பிடத்தக்க சில பேருக்கு மாநில விருது, தேசிய விருதுலாம் மாநில அரசு மூலமாகவும் மத்திய அரசாங்கம் மூலமாகவும் அவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்கோம். இன்னைக்கு குறிப்பிடும்படியான நாள் என்னன்னா, இன்னைக்கு ஆர்டிசானுடைய வார விழா, அதாவது தேசிய கைவினை கலைஞர்களுடைய வார விழா அப்படின்னு மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் இணைந்து ஆர்டிசான்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துகிற வகையில் வருஷத்துக்கு ஒரு வாரம் ஆர்டிசான்களை கௌரவப்படுத்துகிற வகையில் இந்த விழா நடந்துட்டுருக்கு. இந்த விழாவில் ஆர்டிசான்களுடைய படைப்பை நேரடியாக அவங்க செய்முறை விளக்கத்தோட செஞ்சு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு காட்டுறதுக்கு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சுருக்குது. அதாவது நான் தமிழ்நாடு ஹேண்டிகிராஃப்ட்ஸ் போர்டு மூலமாக 1975 to 77 3 வருட காலம் சிற்பக்கலையில் முறையான பயிற்சி ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கப்பட்டது. அந்த 75 to 77 இன்னை வரைக்கும் கிட்டத்தட்ட 49 வருஷமா இந்த சிற்பக்கலை துறையில் என்னை ஈடுபடுத்திட்டு இருக்கேன். இந்த சிற்பக்கலைங்கிறது வெறுமன ஒரு கலைன்னு சொல்லிட முடியாது. எப்படி சினிமா துறை வந்து ஒரு நிழல் கலையோ, அது மாதிரி சிற்பக்கலை வந்து நிஜக்கலை. இந்த சிற்பங்கள் வந்து பழமையான கோயில்களில் இருக்கக்கூடிய அந்த உயிரோட்டமான சிற்பங்களை வடிவமைக்கிறதுக்கு ஆர்டிசான்களுக்கு நுணுக்கங்களை கற்றுக் கொடுக்குற குருகுலமே இன்னைக்கு நாங்கள் வச்சு நடத்துகிற அளவுக்கு அரசாங்கம், மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் நிறைய ஊக்குவித்து வருகிறது. குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். டாக்டர் ராஜா ஸ்தபதி.